வணக்கம் மக்களே. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் நான் இன்னும் போடலை. சரி, இப்போ நான் போட்ட வீடியோவை தமிழக வெற்றிக்கழக உறுப்பினர்னு எல்லாத்துக்கும் தெரியும். டிவிகே ஃபேன், எங்கள் தலைவர் விஜய் அப்படின்னு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. சரி, ஓகே. இப்போ 10th +2 உங்களுக்குலாம் எக்ஸாம் இருக்குது. உங்கள் எக்ஸாம்லாம் முடிஞ்சு எலெக்ஷன் வரப்போகுது. யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இலவசம் கண்டு மக்கள் நீங்கள் எல்லோரும் மயங்கிறாங்க. இலவசம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது இலவசம் கொடுப்பாங்க. ஒன்று ஜெயிச்சிட்டாங்கன்னா இலவசம் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் விலைவாசி இன்னி ஏறும். சாதாரண கூலி தொழிலாளியே விலைவாசி ஏறும். சம்பளம் ஏறுமா? பெயிண்டரு, கட்டட வேலை, கொத்தனார், ஆசாரி, எல்லா வேலையும் இருக்குது. ஒரு கட்டடத்தில் எத்தனை தொழிலாளி இருக்காங்களோ அத்தனை வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் சம்பள உயர்வு ஏறாது. ஆனால் விலைவாசி ஏறும். என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, என்ன சொன்னாங்கன்னா, தம்பி எல்லாம் சேர்த்தான், விலைவாசி மட்டும் ஏறுதே, எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு. ஆனால் மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் நீங்கள் தான் யோசிக்கணும். விலைவாசி ஏறுது, ஆனால் நம்மளுக்கு தொழிலாளிகளுக்கு சம்பளம் ஏறுதா? 1000 ரூபா வாங்குகிற இடத்துல 1200 கேட்டால் கொடுப்பாங்களா? அதுக்கப்புறம் நம்மளை விட 1000 ரூபா 1200 கேட்குற இடத்துல நம்மளோட கம்மியாக கேட்குறவ ஒருத்தர் இருக்கான். யார்? இந்திக்கார பையன். 800 தரீங்களா, நான் வேலையை முடிச்சு கொடுக்குறேன்னு கேட்குறக்கு ஒருத்தர் இருக்கான். இந்திக்கார பையன் மட்டும் இல்லை, தமிழகத்திலே இருக்காங்க. 1000 ரூபாயை கொடுங்க, நான் பார்த்து தரேன்னு சொல்கிறதுக்கு இருக்காங்க. ஆனால் விலைவாசி ஏறுதே. தங்க விலை உயர்வு ஏறிக்கிட்டே போகுது. ஒரு பவுனு 20,000 ரூபா, 30,000 ரூபா, 40,000 இருந்தது. இன்னைக்கு ஒரு பவுனு தங்கம். பொம்பளை பிள்ளைய பெற்றுருக்கவங்களாம் ரொம்ப பாவம். நான் உட்பட. எனக்கெல்லாம் 2 பொம்பளை பிள்ளை. இனி வர காலத்துல எல்லாம் நகையெல்லாம் கிடையாது. நகையே இல்லாமல் யார் கட்டிட்டு போவாங்களா, கட்டிட்டு போங்கடான்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. தமிழகத்தில் ஒருத்தன் விலைவாசி ஏற்றுறான்னா அது தமிழக முதலமைச்சர் கேட்கணும். வருங்கால முதலமைச்சர் கேட்பார். அது யாருன்னா எங்கள் டிவிக்கே, எங்கள் தலைவர், எங்கள் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். விவசாயத்தை காப்போம். விவசாய நிலம்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக இடமா மாறிக்கிருக்கு. ரியல் எஸ்டேட்டுக்கு தான் முன்னேற்றம் இருக்குது.
தமிழகத்தில் நான் சத்தியமாக சொல்கிறேன், விவசாய நிலத்தில் ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆக்கிரமிப்பு பண்ணி விவசாயம் பண்ண முடியாமல் சென்ட்டுக்கு 1 லட்சம் 2 லட்சம்னு போய்க்கிருக்கு. இதெல்லாம் யார் கேட்பான்னு தெரியலை மக்களே. இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க காசு கொடுத்தா வாங்குங்க, ஆனால் மாற்றம் வேணும். எம்ஜிஆர் இறந்துட்டார், அவர் இறந்தது எல்லாமே சொல்லி முடிஞ்சிருச்சு. அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, அவங்க சொல்லி முடிஞ்சிச்சு. கலைஞர் ஐயா இறந்துட்டார், சொல்லி முடிஞ்சிச்சு. மக்களே உஷாரானுங்க. தமிழகத்தில் மாற்றம் வேணும்னு நினச்சிங்களா, சாதி மதத்தை எதிர்க்கிறோம். ஜாதி மதம் இல்லாத ஆட்சியை உருவாக்கணும். அதுக்கு நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. ஓட்டு மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தின் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. விசில் சின்னம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையே ஒளியை நிர்ணயிக்கிறது விசில் மட்டும்தான். அந்த விசிலுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க மக்களே. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க, யாராக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் மக்களில் ஒருத்தனாக தான் பேசுகிறேன். என் தலைவன் தமிழக வெற்றி கழகம் அவர் புதுசாக ஆட்சி வரக்கூடாது. தமிழகம் பக்கத்தில் ஒரு புதுசாக ஆட்சியே வரக்கூடாதா? முகம் தெரியாத ஒருத்தன் வந்து எலெக்ஷனில் நின்று நான் தான் இந்த முதலமைச்சருக்கு நான் வந்து நிற்கிறேன், புதுசாக வந்தால் யாராவது தெரியுமா உங்களுக்கு? யாருக்கும் தெரியாது. எனக்கு என்ன உடப்பாட தெரியாது. மக்களே பார்த்து நீங்கள் பண்ணுற ஓட்டு, காசு கொடுக்குறாங்களா ஓட்டுக்கு, இவ்வளவு தான் காசு கொடுக்குறாங்கன்னா வாங்குங்க. ஆனால் அரசியல் மாற்றம் வேணும் மக்களே. கொஞ்சம் இனிமேல் தான் நல்லபடியாக நான் நடந்துக்கிருவேன். சத்தியமாக நான் நடந்துக்கிருவேன். என்னோடய ஓட்டு தமிழக வெற்றி கழகம் ஓட்டு தான். டிவிக்கு மட்டும்தான் நான் ஓட்டு போடுவேன். போன தடவை நான் ஓட்டு போட்டேன். என் ஊரில் கேட்டாங்க, நீ யாருக்குடா ஓட்டு போட்டேன்னு எல்லோரும் கேட்டாங்க. என்னால் பொய் சொல்ல முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல நான் இருந்துட்டேன். ஆனால் நான் போட்டால் அப்போ வந்து சீமானை நம்பினேன். சீமானு என்னன்னா அவர் அப்படின்றார் இப்படின்றான்னு சொல்லி நான் அவரை நம்பி நான் ஓட்டை போட்டு விட்டேன். ஆனால் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை. அண்ணே சீமானண்ணே, நீ நல்லா தானே பேசுகிற, ஆனால் உங்களோட ஒருத்தர் இருக்காப்லே சாட்டை, அவர் ஒரு ஆள் தான் உன் கட்சி சீரழிக்கிறாப்புல. நீங்கள் சொன்னீங்க டிவிக்கே பற்றி யாரும் பேசாதீங்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் பேசிக்கிருக்காப்புல.
ஏன்னா அவருக்கு பொழப்பு டிவிக்கே வச்சுதான் அவர் குடும்பத்தில் ஓட்டு நடந்து காசு வருது. சாட்டை துறைமுகனுக்கு குடும்பம் இருக்கா என்னான்னு தெரியல, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை எங்கள் தலைவரை வச்சுக்கிட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிருக்காரான்னு எனக்கு தெரியலை. நான் பயப்பட மாட்டேன் யாருக்கும். என் மக்கள் நல்லா இருக்கணும். நான் மக்களில் ஒருத்தனாக நான் பேசிக்கிருக்கேன். என் தலைவர் வந்திருக்காரு. பார்த்து தமிழக மக்களே யோசிங்க. எனக்கு ஃபோன் வருது, அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வீடியோ போடுறேன்.